ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேள்விக்குறியோடு இந்த வார்த்தையை முடிக்கிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய இந்த மட்டும் நம்மளோட ஆண்டவரோடு நம்ம இணைந்து இருந்திருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மட்டும் நல்ல ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து நம்மளை வழி நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் எங்கள் கூட ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாம் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சற்று கொஞ்ச நேரம் நம்ம யோசிச்சு பார்ப்போமே. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கூட ஞானஸ்தானம் எடுத்தவங்க எங்கே இருக்கிறாங்க, நம்ம கூட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவங்க இப்போ எங்கே இருக்கிறாங்க, என்ன செய்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய தொடர்புலாம் நம்மளுக்கு ரொம்ப கம்மி தான். ஆனால் ஏசப்பாவோடு நம்மளுக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்குது பார்த்தீங்களா. அது ஆண்டவருடைய கிருபை தான் நம்மளை இந்த மட்டும் நம்மளை நடத்தி கொண்டு வந்துருக்கிறது. அதற்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என் கூட ஞானஸ்தானம் எடுத்தவங்க, என் கூட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவங்க, என் கூட ஊழியத்துக்கு நான் அர்ப்பணித்தவங்க, என் கூட ஆண்டவருக்காக நான் வைராக்கியமாக எளிமை நிற்போன்னு சொன்னவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோமா. எங்களை நேசிக்கிற அன்பின் கர்த்தாவே, இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுப்பா, ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரே அப்பா, எங்களோடு கூட ஆண்டவரே ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்காக, எங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவங்களுக்காக, எங்களோடு கூட அர்ப்பணித்தவங்களுக்காக, எங்களோட குழுவுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். இயேசுப்பா, ஆண்டவரே ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயாவது ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவரே ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி அர்ப்பணித்தவங்க இன்றைக்கி எத்தனையோ பேர் இல்லை. ஆண்டவரே ஏதோ ஒரு பொருளாதார ரீதியில் அவங்களுக்கு ஏதோ தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் சந்திக்கும்படி என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் கிருபையில் பாராட்டுங்க, அற்புதங்கள் செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.